கரூரில் தாவைக்க பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். எல்லாருடைய குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க குறுகலான பாதை, அங்க உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படல. அது மட்டும் இல்லாம அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிடுச்சு, தள்ளுமுள்ளு அதிகமாயிடுச்சு. அந்த இடத்துல போலீஸ் தடியடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும்போது இப்ப யார் அந்த கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் யார் இருந்தது? இதெல்லாம் அரசு பதில் சொல்லணுங்க மக்களுக்கு. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு, இதை யார் பொறுப்பு ஏத்துக்கிறது? இன்னைக்கு அந்த 100 அடி பாதை, ஒரு குறுகலான பாதை, அதுல முதல்ல நீங்க அனுமதி தரலாமா? ஒரு பெரிய மைதானமா பிடிச்சு அந்த மைதானத்துல தான் கொடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும். அப்படியே அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும். அனைத்து தமிழக மக்களுடைய நெஞ்சை உருக்குகின்ற சம்பவமாக நடந்தேறி இருக்கிறது. உள்ளபடியே இந்த துயர சம்பவத்தில் உயிரை இழந்திருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்தவர்களுடைய ஆன்மா ஆண்டவனுடைய திருநிலையில் இளைப்பாற வேண்ட என்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்த சம்பவத்தை பற்றி தீவிர விரிவான விசாரணை, சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க போலீஸுக்கு ஒழுங்கா இந்த இடத்துல நடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தா இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்துருக்க வேண்டியது இல்லை. இது காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு முதல் காரணம். அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோன்னு இருக்கிறதுக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் உட்காந்து வேலை செய்யணும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. அது மீண்டும் நிரூபணம் ஆயிருக்கு.